சரியா. கோழி கூவி விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது? இந்த பயலுக எந்திரிக்கிறாங்களான்னு பாரு. அட எந்திரிடா, நேரம் ஆச்சே. மா போமா, எனக்கு தூக்கமா வருது. அந்த மனுஷன் 3 மணிக்கு காலையில வயலுக்கு போனவர்றா, பசியோட இருப்பார்ரா. இந்த கஞ்சியை தரேன்டா, போய் தூக்கச்சட்டில கஞ்சி இருக்கு, கொண்டு போய் தூக்கச்சட்டியை கொடுத்துட்டு வாங்கடா. எந்திரிங்கடா. அடே எந்திரிடா, கொடுத்துட்டு வாடா போய். மா அவன் கிடக்குறாம்மா, நான் போய் அப்பாவுக்கு சாப்பாடு பாடுறா. பொம்பளை பிள்ளை அவ கொடுத்துட்டு போறேன்னு சொல்றா, நீ ஆம்பளை பிள்ளை தூங்கிட்டு கிடக்க. ஏன் பொம்பளை பிள்ளை கொடுத்தா என்னவா? நீ தூங்கு தண்டமே, நீ கொடுத்துட்டு வாமா. அம்மா வெள்ளக்கட்டி இருந்தா தெரியாமா? எடுத்துட்டு வரேன் செல்லம். மா எனக்கு எடி விளக்க மாற. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தினமும் வரீங்க, ஜவு முட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுறீங்க. எப்பங்க பேசுவீங்க? ஐயோ, என்ன கண்ணிலே பேசுறீங்க? மிட்டாய்க்கார உன்னை பார்க்க தினமும் வாரனே. ஜவ்வு மிட்டாய்க்கார உன்னை பார்க்க தினமும் வாரனே. நீ கண்ணால் பேசி போக நானே என்ன மறந்து போனேனே. திறந்து நீயும் என்னத்தான் பார்க்கையில் என்னவோ ஆகுதே. மின்னல போலவே நீ நெஞ்சத்தான் இடிக்கிற. நான் பிழைக்க என்ன வழி, பதில் சொல்லு நீயே. ஜவ்வு மிட்டாய்க்கார உன்னை பார்க்க தினமும் வாரேனே. நீ கண்ணால் பேசி போக நானே என்ன மறந்து போறேனே. கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரம் போயிடலாம். மச்சான், உச்சி வெயில் நேரமாச்சு, வீட்டில் வந்து கஞ்சி வரலையா? ஆமா மச்சான், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான் இருக்கேன். சரி சரி ஆகட்டும். ஜவு மிட்டாய், ஜவு மிட்டாய் அவன்கிட்ட மட்டும் இருக்கு. சரி கொண்டா. இடியா, எல்லாருக்கும் என்னென்ன போட்டு வரையா? ஜவு மிட்டாய். அக்கா ஜவு மிட்டாய். சீக்கிரமா அப்பாக்கு ஓடுங்க ஓடுங்க. ஜவு மிட்டாய் வாங்கலாம். ஜவு மிட்டாய், ஜவு மிட்டாய், ஜவு மிட்டாய், ஜவு மிட்டாய். தமிழ் ஜவு மிட்டாய், ஜவு மிட்டாய். கொண்டு வந்து தூக்குச்சட்டியை காணோம். ஜவு மிட்டாய், ஜவு மிட்டாய். அப்பாவுக்கு பசிக்கும்ல தமிழ், வா போய் தேடலாம். வீட்டில இருந்து யாரும் வரல, வாங்க வீட்டுக்கு போவோமா? அச்சா, மடியில் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு வயலில். நான் பார்த்து எல்லாத்தையும் அடைச்சிட்டு வரேன். இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் வர்றேன். வாங்க வாங்க.
அப்பத்தா அப்பத்தா என் தூக்குச்சட்டியை பார்த்தியா அப்பத்தா? பார்க்கல தாயி. சரி அப்பத்தா. சாமி எப்படியாச்சும் என் தூக்குச்சட்டி கிடச்சிடணும் சாமி. நீ வா நம்ம போகலாம். நினைத்தாலே இனிக்கும். எப்பா எம்மாடி எப்பா லட்சுமி தண்ணி கொண்டு வா. என்னங்க வந்துட்டீங்க? எவ்வளோ நேரமா பசியோடு இருக்கிறது? அதாம்மா வீட்டுக்கு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? அப்பவே பிள்ளைகள்ட்ட தூக்குச்சட்டில கஞ்சி கொடுத்து விட்டேனே. பிள்ளைங்க வந்தா நான் ஏமா இங்கே வரேன்? இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த எருமை மாடு போல நாங்க பிள்ளைங்க கையில கொடுத்து விட்டேன். பதறாதம்மா பதறாத. இங்கே தான் எங்கேயாவது நம்ம மந்தையில் விளாண்டுட்டு இருக்கோம். பாப்பை பாப்போம். எங்க போச்சுக்குன்னு தெரியலையே. ஏத்தா உன் பேத்தி என்கிட்ட போச்சுக்கலான்னு பாத்தியாத்தா? ஆமாத்தா, இப்பதான் தூக்குச்சட்டியை தேடி பார்த்து இந்த போச்சு. பக்கமாத்தா ஏத்த லட்சுமி என்னதோ பதட்டத்தில் வந்திருக்க? அன்னை மத்தியானம் உன் மச்சானுக்கு கஞ்சி கொண்டு போனோம். மருமக்க பிள்ளைகளை காணாமனே ரெண்டையும். சரி 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 பதறாத. கோயில் கொடுத்து விளாண்டுட்டு இருக்கோம். வா போய் பார்க்கலாம். என்ன சப்பானி ஆளையே காணா? மூஞ்சி எல்லாம் பலபலன்னு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது தொக்கா பிடிச்சிட்டியா? ஏய் போடா பொடி பிள்ளை போடா. நே சப்பானி ஒழுங்கா வேலையை பாரு. என்னடா சப்பானி 2 நாள் ஆளையே காணா? நே திருவிழானே. என்னடா வச்சிருக்க கையில? நே தூக்கு சட்டி கொண்டு வந்திருக்கானே. சரி குட்ரா. இந்தண்ணே 40 ரூபா. அதை இங்கே குட்ரா. இந்தண்ணே நீங்கள் பார்த்து போட்டு விடுங்கண்ணே. இது ஒரு 50 ரூபாடா. டேய் மணி ஒரு 90 ரூபா குட்ரா. அண்ணே ஒரு 100 ரூபா. டேய் மணி ஒரு 100 ரூபா குட்ரா. இந்தாடா சப்பானி. சரி வரேண்ணே. ஏய் மாப்பிள்ள எங்கப்பா நல்லா இருக்கியா? கக்காங்கெல்லாம் ஓடுதா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. என்ன இந்த பக்கம்? இல்லைப்பா, என் பழைய ஸ்நேகிதன் ஒருத்தங்க பிறந்த நாள். அவனுக்கு மறக்க முடியாத ஒரு பரிசை கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏ தூக்குச்சட்டி நல்லா இருக்கப்பா. பிறந்தநாள் பரிசுக்கு தூக்குச்சட்டியா கொடுக்க போற நீ? ஏய் எனக்கு அவனுக்கு இந்த தூக்குச்சட்டிக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு இருக்குப்பா. சரி எவ்வளோன்னு சொல்லப்பா. வித்தால்னா 250 ரூபா வாங்குவேன். மாப்பிள்ள தானே நீ? 200 ரூபா கூட போதும். சரி சரி எங்கங்க கூடவா சொல்ல போற? கொண்டாப்பா நான் வாங்கிட்டு டேய் மணி அதை எடுத்து கொடுறா. காசு 4 பங்கு தரேன். வரக்கா உடம்பு பார்த்துக்கப்பா. சரி வரக்க. சரி பார்ப்போம். டேய் நாகராஜா. டேய் காளிதாஸ் எப்படிடா இருக்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம்டா. நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிப்பா. மங்களம் நான் சொன்னேன்ல என் பாலிய சிநேகிதன். இது என்ன கையில் வச்சிருக்க? எனக்கு தான் கொண்டு வந்தியா? ஆமாம் ஆமாப்பா. கொடு பார்ப்போம்.
ஏய் நம்ம தூக்குச்சட்டி ஞாபகம் இருக்காடா? சின்ன வயசுல ஆமா. களத்து மேட்டில் நம்ம கஞ்சி கொண்டு சாப்பிடுவோம், கூழ் கொண்டு சாப்பிடுவோம், தூக்குச்சட்டி. கருவாட்டு தொக்கு, வெங்காயம், ஊறுகாய், அடேங்கப்பா பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டடா. மங்களம், நான் சொல்லுவே இல்லை, எப்படி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு என் பாலிய சிநேகிதன். மங்களம், அதை பத்திரமா வைப்பா. சரி. நல்லா இருடா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. சுமதி, சுமதி, என்னையா? ஒரு 100 ரூபா இருந்தா விடுறு. எதுக்குயா? குடிக்கத்தானே? நானே குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லாம 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி கழுவி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு குடிக்க காசு கேக்குது ஏயா? குடிய கெடுக்கும்னு கவர்மெண்ட் சொன்னாலும் நீ எல்லாம் திருந்த போறதே இல்ல. நைட்டோட நைட்டா பேசாம கல்லை தூக்கி தலையில போட்டு கொண்டு விட்டு என் பிள்ளைய வச்சு நான் காப்பாத்திக்கிறேன். காசு கிடைச்சிருச்சு. ஒரு கோட்ரு ஒண்ணே. குமரேசா வாயா. வரணே. நல்லா சொல்றாச்சு அப்படியா? ஒரு கோட்ரு கேட்டா கொடுக்க மாட்டேன். பிரச்சனையா? கொண்டாங்க. நல்ல புது சட்டியா தான் இருக்கு. அப்படியே வாங்கிட்டு போலார போய் சரி வீட்டுக்கு. அக்கா அங்க பாரு, அந்த அண்ணன் தூக்குச்சட்டியை எடுத்து வச்சிருக்காடி. ஏய் தமிழ், இரு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். திருட்டு கழுத, தூக்குச்சட்டியை திருட்டிட்டு போற. நான் தான் திருட்டு கழுத, நீ தான் திருடன். அந்த பிள்ளை அடிங்கன்னா என்ன சண்டைக்கு வரீங்க? ஏய், யாரை பார்த்தியா திருட்டின்னு சொன்ன? இது எங்க பரம்பரை சொத்து, எங்க பாட்டை பூட்டை காலத்து சொத்து. இது 3 தலைமுறையா வச்சிருக்கோம். என் பேரு முத்தையா, எங்க அப்பா பேரு கருப்பையா, எங்க தாத்தா பேரு விருமாண்டி. எனக்கு அப்புறம் என் மகன் வருவான். ஜாக்கிரதையா இருந்துக்க. என்னம்மா சாதாரண தூக்குச்சட்டி போய் இப்படி சண்டை போடுறீங்க? சாதாரண தூக்குச்சட்டியா? தூக்குச்சட்டியை பத்தி என்னையா தெரியும் உனக்கு? கையில என்னையா இது? ஏம்மா மாசமா இருக்காம்மா, அதான் இட்லி வாங்கிட்டு போறேன். எதுல வாங்கிட்டு போற? கவர்லம்மா. கவர்ல? வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளைக்கு பிளாஸ்டிக் கவர்ல சாம்பாரும் சட்னியை வாங்கிட்டு போற? அந்த புள்ள ஆரோக்கியமா பிறக்குமாயா? அரசாங்கம் பிளாஸ்டிக்கை தடை செஞ்சும் நீங்களாம் இன்னும் திருந்தலைல. பிளாஸ்டிக் கவரை உபயோகப்படுத்துற உங்களுக்கெல்லாம் தூக்குச்சட்டியோட அருமை எப்படா தெரியும்? கம்மங்கூழும் கேப்பக்களியும் சாப்பிட்ட உடம்பியா இது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். 50 வயசுல என் அண்ணனோட உடம்ப பாரு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு. 40 வயசுல நீயும் இருக்கியே நோஞ்சா மாதிரி. உங்களுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு, ஹாட் பாக்ஸு, குக்கரு இதில் வாழ்ந்தவங்களுக்கு எங்களோட அருமை என்னையா தெரிய போகுது? வயக்காட்டில் வயல்வெளியில் வெயிலில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த தூக்குச்சட்டியை திறந்து பார்த்தா கமன்னு மணக்கும். அந்த தூக்குச்சட்டியில் சாப்பிட்ட உடம்பு தான் எங்களுக்கு தேக்கு மரம் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கையில் நாகரிகம்னு பாரம்பரியத்தையே அழிச்சிட்டீங்களேயா. போங்கய்யா, வாங்க மச்சான். யோ, 100 ரூபா போட்டு தூக்குச்சட்டி வாங்கி வச்சிருக்கேன், நீங்கள் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஏய், என்னையா 100 ரூபா? இந்தா 200 ரூபா வச்சுக்க. பார்த்தீங்களா இந்த தூக்குச்சட்டியை பார்த்தீங்களா? உழவனுக்கு கஞ்சிகளையும் சுமந்து வந்த இந்த தூக்குச்சட்டியை பார்த்தீங்களா இந்த தூக்குச்சட்டியை பார்த்தீங்களா? கேப்பக்களையும் கம்மங்களையும்
சுமந்து வந்த இந்த தூக்குச்சட்டியை பார்த்தீங்களா? இவனை ஒதுக்கி வச்ச காரணமும் தெரியவில்லை, இவனை மறந்து போன வரலாறும் புரியலை. பார்த்தீங்களா இந்த தூக்குச்சட்டியை பார்த்தீங்களா?